டேனா கொஞ்சம் வெளிவிட்டு நிக்கலாம்ல. உள்ள போவாதா உனக்கு ஆபத்து. பாருடா இந்த வேலங்கட்டி ஆபத்தை பத்தி சொல்றியா? ஆபத்துல எங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. ஓ அப்படியா, சரி உள்ள போங்க. அல்வாவோட கேசரி நல்லா இருக்கும். ஐயோ இவன் சம்பந்தம் இல்லாம பேசுறான். அப்ப உள்ள ஏதோ ஆபத்து இருக்கோ பாத்துக்கலாம். இப்போ உன் பிள்ளைக்கு என்ன நான் குறை வச்சேன்னு சும்மா ஏமாதிரியே பொரிய போடுறீங்க? என்ன குறை வச்சியா? என் பையன் வெறும் பருப்பு குழம்பா சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஏன் இப்ப பருப்பு சாப்பிடறதுனால உங்க பையன் என்ன குறைஞ்சிட்டான்? குறையிலமா துரும்பா இழைச்சிட்டா என் பையன். ஐயோ இவங்க 2 பேருக்குள்ள வாய் தகராறு போயிட்டு இருக்கா. அடங்கண்ணா காப்பாத்தாம விட்டுட்டியாடா. என் பிள்ளைக்கு நீ பருப்பு குழம்பு வச்சு தரது கூட முக்கியம் இல்ல. ஏன் கொஞ்சோண்டு பொரியல் செஞ்சா என்ன ஆகுது, கொஞ்சோண்டு ரசம் வச்சாதான் என்ன ஆகுது? ஏமா சும்மா தமா தயிர் ரெடி ஆகும். அதுல 4 வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் எடுத்து போட்டா அது ஒரு நல்ல தயிர் சாதமால மாறும். அடந்தப்பா எங்க அம்மா நான் எப்படி பச்சையா போய் பேசுது. இவ பருப்பு குழம்பு வச்சா எங்க அம்மா தக்காளி குழம்பு வைக்கும். இதுதான் 2 பேத்துக்குள்ள ஒரே டிஃபரெண்ட். அதெல்லாம் முதல்ல உங்க புள்ள திங்கணும். பருப்புலயே 4 கடுப்பு சரியே 4 பக்கமும் ஒதுக்கி வைக்கிறாரு. அவரு போய் ரசம் தயிர் தக்காளியும் சாப்பிட்டு இருப்பாரு. என்ன வராலும் ஓவரா பேசுறமா? இரு என் புள்ள வரட்டும், உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஆமா அவர் முதல்ல வரட்டும். யாருக்கு சப்போர்ட் பண்றாருன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறேன். அதி உள்ள போனா டப்பா டவுசர் ஆயிடும். நம்மளால முடியாதுடா. கண்ணமிக்கும் நேரத்தில் கம்பெனிட்டிவ் தான் இந்த வேலன். இதுக்கு எதுக்கு வீரவசனம்? அதுக்கு முன்னாடியே சொல்லுமே டீசெண்டா கிளம்பி இருக்கலாம். எதுக்கு வேணாண்டா சம்சாரம், நாம் ஒரு சந்நியாசம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. முக்கியமா உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல இருக்கு, சப்போர்ட் பண்ணுங்க.